Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி. இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எல்லாத்தோடையுமே வந்து காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நீங்க கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் லெமன் ரைஸும் தான் நான் வந்து ரெடி பண்ண போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 3-4 டைம்ஸ் பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ குக்கரில் வந்து அதை எடுத்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சால்ட் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ் சிம்மில் வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, பேபி பொட்டேட்டோ வந்து வேறு சைஸில் இருக்கும். சின்னதாக இருக்கிறது எல்லாமே வந்து 2 விசில்லே வெந்துடும். பெருசாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி 2 மினிட்ஸ் சிம்மில் வைக்கும்போது அந்த ஸ்டீம்லேயே வந்து அது அப்படியே குக் ஆகிடும். அதுக்காகத்தான். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஜீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், தனியா பவுடர், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். டர்மரிக் பவுடர், சால்ட், இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த பொட்டேட்டோ எல்லாம் குக் ஆனோன்னா அதனுடைய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் செய்யறதுக்கு ஆயில் தேவைப்படும். இந்த மாதிரி ஃப்ரை ரெசிபியெல்லாம் நம்ம செய்யும்போது பேஸ் வந்து கனமாக இருக்கிற பாத்திரமாகவும் அதே மாதிரி அகலமாக இருக்கிற பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே வந்து பாயில்டு பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாகிடுச்சுன்னு சொன்னால் மசாலா ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து மசாலாவை போட்டுடணும். அது அப்படியே ஃப்ரை ஆன உடனே இமீடியட்டாக நம்ம வந்து பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த டைமே நம்ம வந்து சால்ட் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஆயிலும் திருப்பி ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுலேயே வந்து அது அப்படியே ஃப்ரை ஆகணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இன்னொரு சைடு வந்து அப்படியே இருக்கும். அதனால் வந்து அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணி விடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேச்சுலா வந்து நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொட்டேட்டோவும் வந்து உடஞ்சிடாமல் நீட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் குழிக்கரண்டி மாதிரி இல்லைன்னா ரொம்ப கெட்டியான கரண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து மிக்ஸ் பண்ணும்போது பொட்டேட்டோவை அப்படியே கட் பண்ணி விட்டுடும். ஸோ அது வந்து ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நிதானமாக வந்து அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம லெமன் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லெமன் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். உளுந்தினுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் இல்லைங்களா, அப்போ வந்து அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அதுலேயே வந்து வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம வந்து முந்திரி பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். அதனால் வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது தான். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதிலே கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். 2யும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஃப்ரை ஆகிடணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒயிட் கலர் மாதிரி அதில் வரும் இல்லைங்களா ஸ்கின்னில், அந்தளவுக்கு வந்து ஃப்ரை ஆகணும். இது எல்லாமே சின்ன டிப்ஸ் தான். ஆனால் அதுக்கு டைம் கொடுத்து நம்ம செய்யும்போது அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதிலேயே நான் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இந்த டைம்லேயும் நம்ம லெமன் பிழிஞ்சு விடலாம். இல்லைன்னா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது லெமனுடைய ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும்.
நம்ம சமைக்கிற பாத்திரத்தினுடைய பேஸ் வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம்னாவே போதும். ஒன்ஸ் அது பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் லெமன் வந்து பிழிஞ்சு விடுறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேயே நான் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். டைம் ஆகிடுது அப்படின்றனால ரைஸ் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நான் போடுறேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் போடலாம். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி சூடாக போடுறோம் அப்படின்னா அது மேலே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் வந்து குழஞ்சி போகாமல் தனித்தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதில் புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து கடைசியில் விடும்போது மத்தியானம் நம்ம சாப்பிடும்போது கூட ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரையாக இல்லாமல் இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை கூட வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. அந்த மசாலா கூட பாருங்கள் நல்லா ரெட் கலர்லேயே இருக்குது. அப்படியே அது வந்து ஃப்ரை ஆகிட்டுது. சிம்மில் வச்சுட்டே நம்ம வந்து செய்யணும். இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிட்டுது. இது வந்து நம்ம ஆனியன் ஸ்லைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கர்ட் ரைஸ் கூடலாம் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நான் லெமன் ரைஸும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.